அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். திரு நாகேந்திரன் சுந்தராஜன் பெங்களூர் ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்கார். ஒரு ஜாதகத்தில் நடப்பு தசாநாதன் தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் வாயிலாக தொடர்பு கொண்ட பாவங்கள் 3, 6, 9, 12 என்று வைத்துக்கொள்வோம். இந்த ஜாதகருக்கு 3, 6, 9 மற்றும் 12ஆம் பாவத்திற்கு ஒரே கிரகம் உபநட்சத்திர அதிபதி. இந்த மாதிரியான அமைப்பில் ஜாதகரின் 3, 6, 9, 12ஆம் பாவ தொடர்பு 1 7ஆக இருக்குமானால் ஜாதகருக்கு நடக்கும் தசையில் 12இன் தாக்கம் உண்டா? 10ஆக இருக்குமானில் ஜாதகருக்கு நடப்பு தசையில் 12இன் காரங்கள் ஒத்து வருமா? 7, 10ஆக இருப்பின் லக்னத்தின் 7, 11 தொடர்பு இருந்தால் 12இன் தாக்கம் எந்த மாதிரி அளவு அல்லது வாய்ப்புகள் இருக்கும்? சற்று விளக்கம் தாருங்கள் ஐயான்னு கேட்டிருக்காரு. அதாவது ஐயா என்ன சொல்றாருன்னா, நடப்பு தசாநாதன் 3, 6, 9, 12 தொடர்பு கொள்கிறதுன்னு சொல்றாரு. இதே ஜாதகத்துல 3, 6, 9, 12க்கு ஒரே கிரகம் தான் உபநட்சத்திர அதிபதி. அதாவது நடக்கிற தசாநாதன் நின்ற நட்சத்திரமோ உபநட்சத்திரமோ 3, 6, 9, 12 தொடர்பு கொள்ளுது அப்படின்னு சொல்றாரு. ஆனா 3, 6, 9, 12க்கு ஒரே கிரகம் சப்ளாடா இருக்கு இல்லையா, அந்த கிரகம் 7வது வீட்டை தொடர்பு கொண்டா என்ன பலன்? அப்போ இந்த தசையில 12ஆம் பாவத்துல தாக்கம் உண்டா அப்படின்னு கேட்கிறாரு. தசைங்கிறது வேற. ஆனா இங்க என்னன்னா, இந்த ஜாதகத்துல 6ஆம் பாவம் 7ஐ தொடர்பு கொள்கிறது அப்படின்னு வரும்போது, 12ஆம் பாவம் 7ஐ தொடர்பு கொள்வது அப்படின்னு வரும்போது, பொதுவாகவே 12ஆம் பாவத்துடைய தன்மை கொஞ்சம் குறையுது. இந்த ஜாதகத்துல 12ஆம் பாவம் பலவீனமாக உள்ளது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா விதி பிரகாரம் 12ஆம் பாவம் 3, 6, 9, 12ங்கிற 4 பிளானெட்டுக்கு ஒரே பிளானெட்டு, அது நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் 7ஐயும் 10ஐயும் தொடர்பு கொள்கிறது அப்படின்னே வச்சுக்கலாம். இப்போ 7, 10 அப்படின்னு தொடர்பு கொள்ளும்போது என்ன ஆகுதுன்னா, இயற்கையாகவே இவருடைய ஜாதகத்தில் 12ஆம் பாவத்துடைய தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். 12ஆம் பாவம் வீரியம் குறைந்து இருக்கிறது. அதாவது நமக்கு இயற்கையாகவே ஒரு பழமொழி உண்டு, கெட்டவன் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்ட்டு. கெட்டவன் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஜாதகத்தில் 8, 12 தான் கெட்டவன். அதுக்கப்புறம் கெட்டவன் யாருன்னா கொஞ்சம் 6ஆம் பாவத்தையும் எடுத்துக்கலாம். 6, 8, 12 தான் தீமை அப்படிங்கிறது. இந்த 6, 8, 12 ரொம்ப வளரக்கூடாது. இந்த 6, 8, 12ங்கிறது ரொம்ப வளரக்கூடாது. அப்போ இந்த 3, 6, 12 இப்போ 3, 9ங்குது. இப்போ 3, 6, 9, 12ங்கிற பாவங்கள் 7ஆம் வீட்டை தொடர்பு கொள்ளும்போது 3, 9ங்கிறது இயற்கையாகவே அவருக்கு வலுத்து இருக்கு. 6ஆம் பாவம் கண்ட்ரோல் ஆகுது. ஏன்னா 6ஆம் பாவம் 7 தொடர்பு கொள்றதால் 6ஆம் பாவம் கண்ட்ரோல் ஆகுது. 12ஆம் பாவம் 12க்கு 8ங்கிறதால 12ஆம் பாவம் இல்லை. எந்த ஒரு ஜாதகத்திலேயாவது 12வது பாவம் 7 அப்படின்னு தொடர்பு கொண்டாவே அவங்களுக்கு வரக்கூடிய தீமைகள் ரொம்ப கம்மியாயிடுன்னு எடுத்துக்கலாம். ஒரு கொடுப்பனையாக எடுத்துக்கலாம் அதை. ஏன்னா 12ஆம் பாவம் யார் யாருக்கெல்லாம் 7, 11 அப்படிங்கிற பாவ தொடர்பு கொண்டுறதோ இவர்களுக்கு வீழ்ச்சி அப்படின்னா 12ஆம் பாவம் தோல்வி அல்லது வீழ்ச்சி, தெரிந்தே வரக்கூடிய பிரச்சனை தான் 12, தெரியாத வரக்கூடிய பிரச்சனைங்கிறது 8. அப்போ இந்த கொடுப்பனை பிரகாரம் இந்த 12ஆம் பாவம் 7 தொடர்பு கொள்றதால இவருக்கு தசாபுத்தியில் எங்கேயாவது 12ன்னு வந்தாலும் கூட அந்த 12 ஒரு கண்ட்ரோலில் தான் இருக்கும். ஒரு பெரிய அளவுக்கு வீழ்ச்சியை தராது. எப்போதுமே வாழ்க்கையில் அது பெரிய ஒரு அளவுக்கு ஒரு வீழ்ச்சியை தராது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 10 தொடர்பு கொள்ளும்போது எந்த ஒரு பாவம் 10 தொடர்பு கொண்டாலும் அந்த பாவ ரீதியான வளர்ச்சி தான். அப்போ இவருக்கு நடக்கிற தசாபுத்தி 3, 6, 9, 12 தொடர்பு உள்ளது. ஆனால் இந்த ஜாதகத்தில் 3, 6, 9, 12 கூடிய சப்ளாடு 10வது வீட்டு தொடர்பு கொள்ளும் போது 3ஆம் பாவம் 10ஐயும் 3ஆம் பாவம் 10 தொடர்பு கொள்ளும் போது தகவல் தொடர்பு, பயணங்கள் மூலமான நல்ல அந்தஸ்தான தொழில், 6 நிலையான உத்தியோகம், 9 நீண்ட தூர ஸ்மார்ட் ஒர்க் அல்லது இன்டெலிஜென்ஸ் ஒர்க்குன்னு சொல்லலாம். 9, 10 தொடர்பு கொண்டா இன்டெலிஜென்ஸ் ஒர்க், அதாவது டிமாண்டபிள் ஒர்க்குன்னு சொல்லுவோம். 9ஆம் பாவம் 10 தொடர்பு கொண்டாவே திறமைகள், அதாவது ரொம்ப டிமாண்டாக இருக்கக்கூடிய திறமைகளுக்கு தகுந்த மாதிரி வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 12, 10 அப்படின்னு பார்க்கும்போது ரகசியமான வேலைகள் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது இங்கே ஏற்கனவே இந்த ஜாதகத்தில் 3, 6, 9, 12ஆம் பாவங்கள் 7, 10ன்னு தொடர்பு கொண்டு ஏற்கனவே இந்த ஜாதகத்தில் லக்ன பாவம் 7, 11 தொடர்பு கொண்டாவே ஜாதகத்தில் 8, 12 அவ்வளோ வீரியமாக வேலை செய்யாது. அதாவது தசாபுத்தியில் ஒரு 8, 12 வரும்போது எல்லாரும் சிரமப்படுவாங்க. ஆனால் யார் யாருக்கெல்லாம் லக்ன பாவம் 8, 12 தொடர்பு கொள்கிறதோ, 7, 11 தொடர்பு கொள்கிறதோ அவர்களுக்கு 8, 12 பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. அந்த வகையில் இவருக்கு நடக்கிற தசாபுத்தி 3, 6, 9, 12 தொடர்பு கொண்டாலும் கூட இந்த 3, 6, 9, 12ங்கிறது இவர் மெக்கானிக்கல் லைனாக இருந்தால் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். ஏன்னா 3, 9ங்கிறது ப்ரொடக்ஷன் சம்மந்தமான வகைகளுக்கு கொஞ்சம் மைனஸ் பாயிண்டாக போயிடும்.
ரெண்டாவது இது கேந்திரம். கேந்திரம் அப்படின்னாம எல்லாமே கலந்து வரக்கூடியதுதான். இதே கம்ப்யூட்டர், மார்க்கெட்டிங், அக்கௌண்ட்ஸு இந்த மாதிரி துறையில் போனால் அவர் சிறப்பாகவே இருப்பார். பெரிய அளவுக்கு அவருக்கு ஒரு வீழ்ச்சிலாம் வராது. இதை புரிந்து கொள்வதற்கு இப்போ நடக்கிற தசாநாதன் போன தசையில் ஒரு புத்தியாக வந்தார் இல்லையா, அந்த நேரத்தில் அவருக்கு எப்படி லைஃப்பில் இருந்ததுன்னு ஒரு லேசாக போய் பார்த்தாருன்னா தெரியும். பொதுவாகவே கம்ப்யூட்டர், தகவல் தொடர்பு, மார்க்கெட்டிங் இந்த மாதிரி நபர்களுக்கு 3, 6, 12 அவ்வளோ பெரிய பிரச்சனை தராது. அவங்களுக்கு 2, 8, 5 போனோம்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் கொடுக்கும். 2, 8னா கம்யூனிகேஷன் பிரேக்குன்னு சொல்லுவோம். 3, 6, 9, 12ங்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மோசம் இல்லை. அதாவது கம்ப்யூட்டர் லைனில் இருந்தால் இவர் என்ன துறையில் இருக்கிறாருன்னு அதையும் பார்க்கணும். இருக்கிற துறை வந்து ஒரு கம்ப்யூட்டர், மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தார்னா நல்லாயிருக்கும். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரினா கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஜாபில் வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்க முடியாது. இண்டஸ்ட்ரி மாதிரி ஒரு கட்டுமானம் சம்மந்தமான துறை, ஒரு உற்பத்தி சம்மந்தமான துறையில் இருந்தார்னா கொஞ்சம் இது. சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் இருந்தார்னா அவ்வளோ ஒன்றும் பெரிய பிரச்சனை தராது. ஏற்கனவே இவருக்கு லக்ன பாவம் 7, 11, அது மட்டும் இல்லாமல் 12ஆம் பாவம் 7, 7, 10, 6ஆம் பாவம் 7, 10. 6ஆம் பாவம் 7, 10னாவே ஜாதகத்தில் ஜாப் கேரண்டிங்கிறது இருக்குன்னு எடுத்துக்கலாம். பொதுவாக 6ஆம் பாவம் 7, 10னாவே ஒரு 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 நபர் வந்து மந்த்லி சேலரிங்கிறத குறைஞ்சது 35 வருஷத்துக்கு குறையாமல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே சார். அதனால் வந்து இது பெரிய அளவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் வராது. இந்த தசையில் இருக்கிற இந்த 12ஆவது பாவங்கிறது ஜாதகருக்கு பெரிய அளவுக்கு தராது. அதாவது ஒரு குறிப்பிட்ட பாவம் நமக்கு தசாபதியில் வந்து அது நமக்கு தீமை தருமா அப்படின்னு நம்ம செக் பண்ணும்போது, உதாரணத்துக்கு நடக்கிற தசை வந்து 8 காமிக்குது. ஆனால் ஜாதகத்தில் 8ஆம் பாவம் 3, 7 தொடர்பு கொண்டு இருந்தால் இந்த 8 வந்து வீரியமாக வேலை செய்யாது. உதாரணத்துக்கு ராகுன்னு ஒரு தசை நடக்குது, அந்த தசை நம்ம 8 காமிக்குது. தசாநாதன் வந்து ராகு நின்ற நட்சத்திரம் செவ்வாய், உபநட்சத்திரமும் ராகுன்னு வச்சுக்கோம், உபநட்சத்திரமும் ராகுன்னு வச்சிங்களேன். ராகு 8வது வீட்டு சப்ளாட்னு வச்சிங்களேன். அப்போ செவ்வாய் வந்து ராகோட ஸ்டார், ராகோட சப், ராகோட சப் அப்போ 8 தான் வேலை செய்யுது. அப்போ செவ்வாய் தசையில் 8ன்னு வரும்போது ராகு ஏற்கனவே 8வது வீட்டு சப்ளாடாக இருந்து 7 தொடர்புக்குள்ளதுன்னு வச்சிங்களேன். இந்த செவ்வாய் தசையில் பெரிய அளவுக்கு நமக்கு 8 வேலை செய்யும், பட் பெரிய அளவுக்கு வேலை செய்யாது. ஏன்னா விதியை மீறி மதி வேலை செய்யாதுங்கிறதால விதிங்கிறது ஒரு அளவுக்கு உட்பட்டு அந்த ஜாதகத்தை ஒரு கெப்பாசிட்டி நிர்ணயிக்குது. அப்போது ஒரு குறிப்பிட்ட பாவம் வந்து நமக்கு 8, 12 அப்படின்னு தொடர்பு கொண்டா ஜாதகத்தில் 8வது வீடும் 12வது வீடும் வலிமை குன்றி இருந்து லக்ன பாவமும் 8, 12வது வீட்டை தடுக்கிற மாதிரி இருந்தால் இங்கே பெரிய அளவுக்கு ஒரு டவுன்ஃபால் வராது அப்படின்னு எடுத்துக்கலாம்.